அஸ்ஸலாமு அலைக்கும். அல்சியா சேனல். இன்றைக்கி அல்சியா சேனலை பாகக்காய் தான் பறிக்க வந்தேன். பாருங்கள், இது ஒரு மினி விளாக் தான் எடுக்கிறேன். பாருங்கள், 2 இருக்குது. இது நல்லா விளைஞ்சிருச்சு. பெருசாக மட்டும் பறிச்சிரும். பாருங்கள், இது பெரிய பாவைக்காய். நம்ம மீதி நேரம் நம்ம பார்க்குறது குருவித்தலை பாவைக்காய். இது நல்ல பெரிய பாவைக்காய். இந்த பாவைக்காய் நல்லா பெருசாக இருக்கும். மிச்சது மொட்டு இருக்குது, ஒரு காய் கிடக்குதுண்டா. இப்போ இந்த குருவித்தலை பாவைக்காய் பறிக்காமலே மரத்திலே கடந்து பழுத்துருது. பாருங்கள், இதில் ஒன்று கிடக்கு. மிளகா இனிமேல் இந்த மிளகாய் செடியெல்லாம் எடுத்துட்டு நம்ம இப்போ வளர்ந்து வர்ற மிளகாய்களை இதில் நட்டி வைக்கணும். இது ரொம்ப நாள் ஆயிடுச்சு, காய்ச்சி முடிய போகுது. இப்போ இருந்த மிளகாய் படிச்சிட்டேன். பிச்சிப்பூ, இந்த பப்பாளியை கொத்தி விட்டு உர வைக்கணும். இவ்வளோ படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு ரோஜா. பாருங்கள், இந்த கத்திரியை வச்சு இந்த காஞ்ச ரோஜா இதெல்லாம் வெட்டினா அதில் துளிர் வரும். துளிர் மொட்டு வரும். முன்னால் 6-7 பூ பூத்துச்சுல, அதை ஃபுல்லாக கட் பண்ணிடும். இந்த பூ பாருங்கள். இப்போ இதில் ஒரு குட்டியோடு சுரைக்காய் காய்ச்சிருக்கு. பாருங்கள், பச்சை சுரைக்காய், குண்டு சுரைக்காய் தெரியுதா? இதா பார்த்தீங்களா? ஒரு காய் வந்திருக்கு. மீதி பூ கிடக்கு, நிறைய பூவாக இருக்குது. ஆமாம், இந்த ஒரு காய்த்த வந்திருக்கு. இப்போ இதில் உள்ள இதை கட் பண்ணி விட்டுரும். மறுபடியும் துளிர் ரோஜா பூக்க ஆரம்பிக்கும். பார்த்தீங்களா? கட் பண்ணியாச்சு. இன்னொரு பாவைக்காய் பறிக்கிறத காட்டுறேன். இந்த பாருங்கள், இங்கே பெரிய பாவைக்காய். பாருங்கள், பாருங்கள், ஒன்றே ஒன்று இருக்குது. இன்னொரு பிஞ்சு கிடக்கு. இந்த மாதுளை மரத்தில் பாவைக்காய் கிடக்குது, தெரியவே மாட்டேங்குது. இந்த ஒன்று இருக்குது, ஒரு பாவைக்காய். இந்த ஒரு பாவைக்காய் பாருங்கள். இதான் அன்றைக்கி பறித்தேன். இப்போ நம்ம இந்த தக்காளி செடி இருக்குது பாருங்கள். இதை எடுத்து, இது காயே வந்துட்டு தக்காளியில். இதை எடுத்து வேரோடு எடுத்துட்டேன். தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். எங்கள் ஊரில் நல்ல மழை. இதை இதில் நட்டி வச்சிரும். பாருங்க, நல்ல ஒரு ஹோல் போட்டு இந்த வேரோடு நட்டி வச்சிடணும். ஆணி வேறு கிளைகள் வேறு எல்லாத்துலேயும் வச்சு நட்டி மண்ணை இப்படி அணைச்சி வச்சிடணும். அதுக்கப்புறம்
இந்த இதை சப்போர்ட்டாக இதுக்கு சப்போர்ட்டாக அப்படி வச்சிடும். தக்காளி சரி இப்படி சரியாது, இப்படி இருக்கும். இந்த குச்சியை நட்டியாச்சு. இந்த மிளகாயில் மொட்டை வச்சுருக்கு. சரி, இன்றைக்கி அறுவடை வந்து பாவைக்காய். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.